இந்த நண்பகல் ஜெப வேளையில் எங்களோடு கலந்திருக்கிற இணைந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொரு பேரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, பாருங்கள், தானியேலை போல 3 வேளை ஜெபிப்பதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இது நண்பகல் ஜெப வேளை. பாருங்கள், கர்த்தரும் சொல்கிறார், இடைவிடாது ஜெபியுங்கள், விழித்திருந்து ஜெபியுங்கள், சோர்ந்து போகாமல் ஜெபியுங்கள் என்பதெல்லாம் கர்த்தருடைய கட்டளை. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, பாருங்கள், நாம் இப்பொழுது ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே இந்த நண்பகல் வேளையிலே அப்பா உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. ஐயா, அந்த ஜெப வேளையிலே தரித்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் மீதும் உம்முடைய கிருபையின் ஆவியை, ஜெப ஆவியை, விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றும்படியாய் ஜெபிக்கிறேன் என் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஐயா, மல்கியா 4:2 சொல்லப்பட்டிருக்கிறபடி, ஆனாலும் உம்முடைய நாமத்திற்கு பயந்திருக்கிற இவர்கள் ஒவ்வொருவர் மீதும் நீதியின் சூரியனாய் என் தேவன் உதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் என் இயேசுவின் நாமத்தினாலே. அதன் செட்டைகளின் கீழே ஆரோக்கியம் இருக்கும் என்று சொன்னது போல உம்முடைய செட்டைகளின் கீழே அடைக்கலமாய் வந்திருக்கிற இந்த அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் அவருடைய குடும்பங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் ஒரு ஆரோக்கியம் உண்டாகும்படியாய் சொந்த வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே, ஐயா, சரீரத்திலே, ஆவி ஆத்துமாவிலே ஒரு ஆரோக்கியம் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஐயா, உம்முடைய வார்த்தையின்படியே, உம்முடைய ஆசீர்வாதமான வார்த்தையின்படியே இவர்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளைப் போல வளரும்படியாய் தேவனாகி கர்த்தர் அனுக்கிரகம் பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. ஐயா, உபாகமம் 28:10 சொல்லப்பட்டிருக்கிறபடி, அப்பொழுது கர்த்தருடைய நாமம் இவர்களுக்கு தரிப்பிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்கள் எல்லோரும் கண்டு இவர்களுக்கு பயப்படுவார்கள் என்று சொன்ன வார்த்தைகள் நிறைவேறும்படியாய் ஒரு தெய்வீக அனுக்கிரகம் இவர்கள் குடும்பத்திலே, இவர்கள் பிள்ளைகளின் மீது விழும்படியாய் ஜெபிக்கிறேன். ஐயா, ஸ்தோத்திரம் டாடி. ஒரு புதிய அபிஷேகம், ஒரு புதிய வல்லமை இவர்களை பலப்படுத்தட்டும் ராஜா. நன்றி செலுத்துகிறோம். இந்த நண்பகல் வேளையிலே ஐயா, தானியேலை போல 3 வேளை ஜெபிக்கும்படியாய் அழைக்கப்பட்டு வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவர் மீதும் நீதியின் சூரியனாய் நீர் உதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. யாத்ராகமம் 15:3 சொல்லப்பட்டிருக்கிறபடி, கர்த்தாவே, நீரே யுத்தத்தில் வல்லவர். ஐயா, கர்த்தர் என்பது உம்முடைய நாமம் பிள்ளைகளுக்காக வழக்காடும்படியாய் இன்று இந்த பகல் வேளையிலே எங்கே நின்று கொண்டிருக்கிறார்களோ, யாரை எதிர்பார்த்து எந்த உதவிக்காக நின்று கொண்டிருக்கிறார்களோ, அல்லது எந்த சூழ்நிலையில் இந்த பிள்ளைகள் நின்று கொண்டிருக்கிறார்களோ, இவர்களுக்காய் தேவனாகிய கர்த்தர் லார்ட், நீர் யுத்தத்தில் வல்லவராய் இவர்களுக்காக வழக்காடும்படியாய், யுத்தம் செய்யும்படியாய் உங்க சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. நீதிமொழிகள் 18:10 சொல்லப்பட்டபடி, கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் இருப்பான் என்று சொல்லப்பட்டபடியே இந்த பிள்ளைகளும் இவருடைய குடும்பங்களும் ஐயா, உம்முடைய நாமமே பலத்த துருகம் என்று அதற்குள்ளே ஓடி சுகமாய் இருக்கும்படியாய் தெய்வரீர் உம்முடைய அனுக்கிரகம், கிருபை, சமாதானம் இவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும். அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே. ஆமென்.